செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டாரத்தில் நேற்று மாலையில் திடீர் கனமழை பெய்தது. பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேட்டூர் அணையில் நீர்வரத்து 8000 கனஅடியிலிருந்து 12,174 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82 அடியாக உள்ள நிலையில் வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னை உட்பட 5 மாவட்டங்களில் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக 42 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை சார்பில் ஆறுகள், கால்வாய்களை தூர்வாரும் 202 பணிகளுக்கு தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 14,270 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,14,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இறைவன் நல்லவர்களை சோதிப்பாரை தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சை தனியார் பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய அவர், மேட்டூர் அணை விரைவில் நிரம்பும் என நம்பிக்கை தெரிவித்தார். வீட்டு மனைகள் தொடர்பாக பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் தாங்களே நேரடியாக வீட்டுமனை ஆவணங்களை இணையவழியில் பதிவு செய்து கொள்ளலாம். வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். 3 அலுவலர் படிநிலைகளில் விண்ணப்பங்களை பரிசீலித்து அனைத்து சான்றிதழ்களும் விரைந்து வழங்கப்படும் என அவர் கூறினார். ஆங்கிலேயர் கால நிலவரி வசூல் முறை நடப்பு ஆண்டு முதல் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் அனுமதி நடைமுறை எளிமைப்படுத்தப்படும் என்றும் உறுதி. (12,466) கிராம நிர்வாக அலுவலர்கள், 1,253 குறுவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு கையடக்க கணினிகள் வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். வருவாய்த்துறை ஊழியர்கள் தாக்குதலுக்கு உள்ளாவதை தடுக்க பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறைக்கு 115 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் அருண்ராஜ் வெளியிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் போதை மறுவாழ்வு மையங்கள், 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்டவை தொடங்கப்பட உள்ளன. ₹51 கோடி மதிப்பீட்டில் நலம் ஒருங்கிணைந்த கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை திட்டம் தொடங்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஆண்டிற்கு ஒருமுறை 14 அடிப்படை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். தமிழகத்தில் 2,500 செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் அறிவித்துள்ளார். 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என கூறியுள்ளார். விசிக தமிழகத்தின் ஆளும் கட்சியாக வளர வேண்டும் என கட்சியின் மாநில மாநாட்டில் திருமாவளவன் பேச்சு. சிஎம் விஜயுடன் கூட்டணி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தனை காலம்
ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி. இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விசிக தமிழ் தேசிய மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேடையில் இருந்த தொண்டர்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்த நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு முன்கூட்டியே மாநாடு நிறைவு பெற்றது. விசிக மாநாடு நடைபெற்ற உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மாநாடு முடிந்து புறப்பட்ட தொண்டர்கள் வாகனங்கள் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியாமல் சாலையில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோவில் திருவிழாவில் சுழலும் கிரைண்டர் ராட்டினத்திலிருந்து இளைஞர் ஒருவர் வெளியே தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயக்கமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. வால்பாறை மலை சாலையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 20 பேர் படுகாயம். முதலாவது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. தாம்பரம் சேலையூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தப்பிக்க முயன்றபோது அவரை மடக்கி பிடித்து வாயில் துணியை வைத்து அடைத்ததில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ததாக கூறி ஓய்வு பெற்ற பெண் மருத்துவரிடம் 98 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சிந்தாமணி காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதில் கணவர் உயிரிழந்ததாக மனைவி புகார். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவு. தஞ்சையில் கட்சி பேனர் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான போராட்டத்தில் காவலரை கன்னத்தில் அறைந்த இளைஞர் கைது. கைதான இளைஞர் ஆகாஷ் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. E20 பெட்ரோலால் வாகன என்ஜின்கள் பாதிக்கப்படும் என்ற தகவலுக்கு தலைமை பொருளாதார ஆலோசகர் மறுப்பு தெரிவித்துள்ளார்.
பழைய வாகனங்களின் பயன்பாட்டிற்காக E10 பெட்ரோலையும் மீண்டும் வழங்க அரசுக்கு அவர் பரிந்துரைத்துள்ளார். புகெட் டெல்லி ஏர் இண்டியா விமானத்தின் தலைமை பைலட் கஞ்சா போதையில் இருந்தது ஆய்வக சோதனையில் உறுதியானது. விமானம் 300 அடி கீழே சரிந்து 24 பேர் காயமடைந்த நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய 2 பைலட்டுகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் சாம்பா எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நள்ளிரவில் தேடுதல் வேட்டை நடத்தினர். எல்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தவிர்க்கும் வகையில் ரோந்து பணிகளை பலப்படுத்தி தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கு வங்கம் பீரம்பூம் மாவட்டத்தில் 4 மாடி ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 8 பேர் பலி. தீக்காயமடைந்த 11 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல். குர்திஸ்தான் பிரதமரின் அலுவலகத்தை ட்ரோன்கள் தாக்கியது ஈராக்கின் இறையாண்மையை கடுமையாக மீறும் செயல் என ஐநா சபை கண்டனம். ராணுவ தாக்குதல்கள் பிராந்திய அமைதியை சீர்குலைப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. கிரேக்கத்தின் சிஃப்னோஸ் தீவில் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்த விபத்தில் பைலட் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். டேக் ஆஃப் ஆன சிறிது நேரத்திலேயே நடந்த விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக 40,000 ரூபாய் வரை கூடுதலாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். தாவேக ஆட்சி அமைந்து ஒட்டுமொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிய கடன் தள்ளுபடி அறிவிப்பால் அரசுக்கு கூடுதலாக 953 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் பேரவையில் தகவல். கூடுதல் பயிர்க்கடன் தள்ளுபடியால் அரசுக்கு சுமார் ரூபாய் 953.06 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இருந்தாலும் தமிழக விவசாயிகளின் நலனில்தான் நமது நலன் உள்ளது என்று கருதி சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தமாக 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை இந்த அரசு வழங்குகிறது. காவிரியில் உரிய நீர் திறக்க உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரியில் உரிய நீரை ஏன் திறந்துவிடவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி. அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் நடைபெறும் முதற்கட்ட மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கால அவகாசம் நீட்டிப்பு. இன்று இரவு 11:59 மணி வரை அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நீட் தேர்வு குறித்து காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் அதிமுகவினரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. நீட் தேர்வு வந்ததற்கு காங்கிரஸ் தான் காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது,
இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்பவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நீட் தேர்வு விவகாரத்தில் தாவேக அரசு பின்வாங்காது என அமைச்சர் அருண்ராஜ் பேசினார். நீட் விவகாரத்தில் சட்ட போராட்டம் தொடரும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மருத்துவ கனவோடு காத்திருக்கும் மாணவர்களின் நெஞ்சில் நெருப்பாக எரியும் நீட் தேர்வு, மாநில மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை நமது அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்காக குரல் கொடுப்பதிலும் சட்ட போராட்டம் நடத்துவதிலும் இந்த அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழக அரசு எதிரானது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டி தமிழக அரசு வாதம். முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி எழுந்து வணக்கம் தெரிவிக்காமல் இருப்பதுதான் கண்ணியமா என்று அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். உதயநிதிக்கு முன்னாள் முதலமைச்சர் OPS கண்ணியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் கூறியதால் பேரவையில் வாக்குவாதம். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.